ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போடிநாயக்கனூர் ரெங்கநாதபுரம் தேவாங்கர் சமுதாய கூடத்தில் இருக்கேங்க. இது வந்து எங்கள் மருமகனோட குலதெய்வம், எங்கள் பொண்ணோட குலதெய்வம் கோயில். பைரவர் கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. வியாழக்கிழமை ஆக்சுவலாக இது எடுத்தது. அங்கே வந்து அவங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் சின்ன சின்ன ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க நாளே போய் ஸ்டே பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே மிட் நைட்டில் தான் போனோம். சிஸ்டர்ஸ் எல்லாருமே போனால் அங்கே குளிக்கிறதுக்கு எல்லாமே வசதியான பாத்ரூமோட எல்லா வசதியும் இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு எல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். 10:30 மணிக்கு வியாழக்கிழமை மொட்டை எடுக்கிறது. எனக்கு எடுத்த சாரீ இது தான் நான் வேர் பண்ணியிருந்தது. அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. நான் தான் பேரனை பார்த்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க வந்து காது குத்தும்போது கெடா வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சாவல் அறுத்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. எல்லாருமே எங்கள் பொண்ணு எங்களுக்கு முன்னாடி ரெடியாகி போயிட்டாங்க. ஏன்னா கோயில் பக்கத்தில் இருந்ததுனால அங்கே போயிட்டாங்க. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ரெடி பண்ணுறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எடுத்த சாரியை நான் வேர் பண்ணியிருக்கேன். புடவை நல்லா இருக்கா? இது எங்கள் பொண்ணு வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது. நாங்களே எங்கள் பொண்ணுக்கு இப்போதைக்கு ஜுவல்ஸ் எல்லாம் எதுவும் செய்ய முடியலை. காது குத்தும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வையம்பட்டியிலேருந்து அக்காலாம் வந்திருந்தாங்க. இவர் எங்கள் குமாரபாளையம் மருமகன், அக்காவோட மருமையன். இவர் குமாரபாளையத்துலேருந்து வந்திருந்தார். இது எங்கள் அக்காவோட பெரிய பொண்ணு. இவங்க வையம்பட்டியில் இருக்காங்க. இன்னொன்று வந்து தங்கச்சி பொண்ணு பாலா. எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே அப்படியே நைட்டு புதன்கிழமை நைட்டு 2 மணி 3 மணி விடிஞ்சா வியாழக்கிழமை அப்படி போய் சேர்ந்துட்டோங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலபைரவர் போடிநாயக்கனூரில் இருக்குது இந்த கோயில். ரெங்கநாதபுரம் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்குள்ளே தான் இருக்குது இந்த கோயில். இங்கே வந்து கருப்பசாமியும் இருக்குது. அவங்களுக்கு தான் கெடா வெட்டினாங்க. எங்கள் பொண்ணு வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சுட்டாங்க. கறி வந்து எடுத்துக்கிட்டோம். சிம்பிளாக ஒரு 20 25 பேர்த்துக்கு தான் சமையல் பண்ணோம். ஒரு சமையல்கார் விட்டு பண்ணாங்க. 10:30க்கு வியாழக்கிழமை மொட்டை அடிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்டு சைடு ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்தோம். எங்கள் பேரன் தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையில் லைட்டாக தக்காளி சாப்பாடு மாதிரி செஞ்சுட்டாங்க. ஏன்னா 25 பேர் 30 பேர் போய் ஹோட்டலில் சாப்பிட்டா செட் ஆகாது. அதனால் செஞ்சுட்டாங்க. இவங்க தான் எங்கள் சம்மந்தி அம்மா எல்லாருமே இருக்காங்க. நம்ம வந்தவங்க எல்லாருமே பெட்ஷீட் விரித்து அப்படியே உட்காந்தாச்சு. உட்காந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாம் வாங்கிட்டு வந்த சீர்வரிசைகள் துணிமணி எல்லாமே கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க சேவல் அறுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க. சேவல் அறுத்தாங்க. அதை நம்ம வீடியோ போடலை. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு எல்லாருமே திருநூறு போட்டு சேவல் அறுத்தாங்க. எங்கள் பேரனுக்கு தெரிஞ்சு போச்சு மொட்டை அடிக்க போகிறாங்கன்ட்டு. ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். அப்படியே அழுது ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட தான் அவன் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணான். அப்புறம் மடியில் உட்கார வச்சு வீடியோ எடுத்தாச்சுங்க. வீடியோ எடுத்தாச்சு. மொட்டையும் எடுத்தாச்சு. நல்லபடியாக அவனுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும். நம்மளோட உங்களோட எல்லாரோடைய ஆசீர்வாதமும் அவனுக்கு இருக்கணும். அவன் நல்லா வளர்ந்து நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து முதல் முடி எடுத்தாச்சு. அவனுக்கு 11 மாதம் தான் ஆகுது. அப்புறம் ஒரு பக்கம் வந்து நான்வெஜ் சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. அதாவது சிக்கன், அந்த நாட்டுக்கோழி 2 கிலோ பக்கம் எடுத்திருந்தாங்க. அதை வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டாங்க. மட்டன் குழம்பு வச்சுட்டாங்க. முட்டை ஃபாயில் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடும் செஞ்சுருந்தாங்க. எல்லாருமே அப்படியே வர மொட்டையை எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டோம். அங்கே பக்கத்தில் கோயில்கள் இருந்துச்சு. இவங்க குலதெய்வம் 2 3 கோயில் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே வந்து துணியெல்லாம் எடுத்து கொடுத்து, புடவையெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாமே சிறப்பு அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம போய் ஒவ்வொரு கோயிலாக போய் ஒவ்வொரே பூசாரி தான் எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொரு பூஜையும் முடிச்சுட்டு நம்ம 12 மணிக்கெல்லாம் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக 12:30 மணி 1 மணிங்கிறப்போ நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். இவர் தான் அந்த காலபைரவர். பட் இன்னொரு 2 அம்மன் சாமி இருந்துச்சு. அது பேர் எனக்கு தெரில. அங்கே எழுதியிருந்தாங்க. பட் நான் படித்தேன். இப்போ ஞாபகம் இல்லை. இவர் தான் நம்ம பூஜை கொடுத்த காலபைரவர். ஏன்னா நாமளும் காலபைரவருக்கு தான் தொண்டு செய்கிறோம். நம்ம பணி நல்லா சிறக்கணும், போட்டி பொறாமை இல்லாமல் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பிரார்த்தனை வச்சுட்டு சாமி கும்பிட்டு கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிட கிளம்பிட்டோங்க. எல்லாருக்குமே சாப்பிட்டுட்டு மீதி இருந்த சாப்பாடு அங்கே வந்தவங்களுக்கு எல்லாமே நம்ம சாப்பாடு போட்டோம். எங்கள் சிஸ்டர், என் சொந்த பந்தம் எல்லாருமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த தருணம். சாப்பிட்டாச்சு. முதல் பந்தியிலே நான் உட்காந்து சாப்பிட்டாச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து கிளம்பிட்டோம். நைட் ஆயிடுச்சு. நாங்கள் சுமார் ஒரு 5:30 6 மணிக்கு அங்கே கிளம்பிட்டோம். நாங்கள் திருப்பூர் வந்து ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுத்தோம். அதை நான் என்னால் ஷேர் பண்ண முடியல. எங்கள் பேரனுக்கு வந்து பட்டு வேட்டி சட்டை எடுத்திருந்தோம் காப்பரில். எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக நல்லபடியாக
எங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்கவுங்க இடத்துக்கு அப்படி அப்படியே எல்லாருமே தேனியிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. தேங்க் யூ ஆல்.